கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை இரக்கமுள்ள தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இம்மட்டும் நாங்கள் பாடி மகிமைப்படுத்த உதவி செய்தீர். இப்பொழுதும் வந்திருக்கிற என்னோடு எங்களோடு கூட பேசுவீராக. உடைய வசனங்களை கேட்பதற்கு உணர்வதாரும் வாழ்வதற்கு கிருபைதாரும். இயேசு கிறிஸ்து என்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எச்சரிக்கையாக இருங்கள் என்கிற தலைப்பின் கீழே நாம் தியானித்து வருகிறோம். கடந்த வாரம் எபிரேயர் 12வது அதிகாரம் 15வது 16வது வசனங்களை தியானித்தோம். ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்து எழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் ஒருவனும் வேசிக்கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திரபாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். என்னவா, ஒருவர் தீட்டுப்படுத்தாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இதைத்தான் கடந்த வாரம் நம்ம தியானித்தோம். எப்போ ஒரு மனுஷன் தீட்டுப்படுவானோ உள்ளத்திலிருந்து புறப்படுகிறவைகளே உங்களை தீட்டுப்படுத்தும்னு இருக்கும். அப்போ உள்ளத்திலிருந்து புறப்படுகிற அசுசியான காரியங்களை அது புறப்படும் போதே சிறைப்படுத்திடணும், இல்லாட்டி நம்மளை தீட்டுப்படுத்திடும். தீட்டுள்ளது ஒன்றும் உள்ளே பிரவேசிக்காது. தீட்டுப்பட்டுட்டோன்னு வச்சுங்க, உள்ளே போக முடியாது. அசுத்தமாக எந்த எண்ணத்தை யார் பார்க்குறது? யாரும் பார்க்கல, பரவாயில்ல எண்ணிடுவோன்னு சொல்லி நம்ம எண்ணம் கொண்டால் அந்த எண்ணத்தினாலே தீட்டுப்பட்டு விடுவோம். தீட்டுப்பட்டது ஒன்றும் உள்ளே போக முடியாது. அதோடு மாத்திரமல்ல, கசப்பான எந்த ஒரு மனுஷன் மேலேயும் கசப்பான காரியம் இருந்தால், இப்போ எனக்கு ஒருத்தர் மேலே கசப்பு இருக்குன்னா நான் எனக்கு வேண்டியவங்ககிட்ட அப்படி கசப்பை என்ன பண்ணுவேன், அவங்ககிட்ட சொல்லிடுவேன். அப்போ என்னால் அவங்க தீட்டுப்படுறாங்க. அவங்க மேலே கசப்பு இருக்கும்போது நான் தீட்டுப்படுறேன். அதே நேரத்தில் நான் அடுத்தவங்களை தீட்டுப்படுத்திடுறேன். உதாரணமாக, மொர்தெகாய் மேலே ஆமானுக்கு கசப்பு. ஆமானுக்கு கசப்பு. இந்த மொர்தெகாய் ஆமானை வணங்குறதில்லைங்கிற ஒரு கசப்புனால அவன் ராஜாவை தீட்டுப்படுத்திட்டான். ராஜா, நம்ம தேசத்தில் ஒரு விதமான ஜனங்கள் பரவி இருக்கிறாங்க. அவர்கள் காரியங்கள் நம்முடைய காரியங்களுக்கு விகற்பமாக இருக்கிறது. அவங்கள இப்படியே விட்டிங்கன்னா மோசமாயிடும். அதனால் அவங்கள அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட பிளான் போட்டு அவன்கிட்ட சொல்லணும். ராஜா உடனே முத்திரை கொடுத்து செஞ்சிருப்பான்ட்டார். இப்போ ஏன் தீட்டுப்பட்டார் ராஜா? ஆமானால தீட்டுப்பட்டார். ஆமானுக்கு மொர்தெகாய் தான் பிடிக்கல. முழு யூதரையுமே அழிக்கிறேன்றார். முழு யூதரையுமே அழிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தீட்டுப்படுத்திட்டான் ராஜாவை. அருமையானவர்களே, நல்லா கொஞ்சங்க, உங்களுக்கு யார் மேலேயாவது கசப்பு இருந்தால் மற்றவர்களை நீங்கள் கசப்பான காரியங்களை வச்சுட்டு மற்றவங்களை தேவையில்லாமல் பேசுவீங்க. அது என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு கசப்பை உண்டாக்கிடும், அவங்க தீட்டுப்பட்டுருவாங்க. அதோடு மாத்திரமில்லை, பழைய ஏற்பாட்டு நீதிமான் யோசேப்பு போத்திவாரின் வீட்டில் இருக்கிறான். போத்திவாரின் மனைவி தவறு செய்யும்படிக்கு தூண்டுறான். அவனை தவறு செய்யும்படிக்கு தூண்டுறான். அவனோ அது ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்கிறான். இந்த சூழ்நிலையிலே அவன் சட்டையை பிடிச்சிக்கிறான். சட்டையை விட்டு ஓடி போயிடான். அவன் மேலே ஒரு கசப்பு. இப்படி நான் கூப்பிட்டு எஜமாட்டி நான் கூப்பிட்றேன் வரமாட்டேங்கிறானேன்னு சொல்லிட்டு இருந்த கசப்பை புருஷன் வர்றான். வந்த உடனே சட்டையை காட்டி, நீ கொண்டு வந்த எபிரேயன் என் கூட சரசம் பண்ண வந்தான், நான் பிடிச்சேன், சட்டையை பிடிச்சேன், ஓடி போயிட்டான் அப்படின்ட்டான். நான் என்ன சொல்கிறேன்னா, இது உண்மையா? இல்லை. அவளுக்கு அவன் மேலே ஒரு கசப்பு. அந்த கசப்பை புருஷங்கிட்ட சொல்லிட்டான். புருஷன் உடனே ஜெயிலில் போட்டான். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, போத்திவாரின் மனைவினால் போத்திவார் கசப்புடையவனாய் தீட்டுப்பட்டவனாய் மாறி போயிட்டான். தயவு செய்து நம்முடைய வாழ்க்கையில் யார் மேலேயா கசப்பு இருந்துச்சுன்னா அந்த கசப்பை மற்றவங்களத்துல சொல்லிடணும் அப்படின்னு எண்ணி சொன்னால் முதல்ல நம்ம தீட்டுப்பட்டிருக்கிறோம், அடுத்தது அவங்களையும் தீட்டுப்படுத்துகிறோன்னு அர்த்தம். ஒரு நாளும் நம்ம அப்படியே
யாரையும் தீட்டுப்படுத்தி விடக்கூடாது என்று சொல்லி கடந்த வாரத்தில் தியானித்தோம். இந்த வாரத்தில் வேதம் என்ன சொல்கிறது? 2 யோவான் 8வது வசனம். உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். என்ன சொல்ல பாருங்க, உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். 2 காரியம் சொல்லுது. உங்கள் செய்கைகளுக்கு பலன் உண்டு, அதை இழந்து போகாதபடிக்கும் பார்த்துங்க, பூர்ண பலனை பெறும்படிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள் என்று எழுதியிருக்கிறது. அப்படியானால் நாம் செய்கிற ஒவ்வொரு செய்கைக்கும் பலன் உண்டு, பலன் உண்டு. எப்போ இழந்து போவான்? தேவனை விட்டு விலகி தூரமாக போயிட்டான்னா நாம் செய்யும் கிரியைகளுக்கு தக்கதான பலனை இழந்து போவோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுது? பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். நீங்கள் உங்கள் பலனை இழந்துடாதீங்க, பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுது. இப்போ உதாரணமாக கணக்கில் 50 மார்க் எடுத்தால் போதும் அப்படின்னு எண்ணுகிற பையங்களும் உண்டு. இல்லை 100க்கு 100 எடுத்து ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் உண்டு. 100 மார்க் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் கெட்டிக்கிறேன். அதே போல் நம்முடைய வாழ்க்கை தேவன் தருகிற பலனை பூரணமாய் பெற்றுக்கொள்ளும்படி எச்சரிக்கையாக இருக்கணுமா? பூரணமாய் பெற்றுக்கொள்ளுங்கள் எழுதவில்லை, பூரணமான பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு தருகிற பலனில் நோக்கமாக இருக்கணும். விசேஷமாக அந்த பூர்ண பலனை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கணும். ஏன்னா ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார், வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரம் 12வது வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. என்ன சொல்றாரு பாருங்க, நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளின்படி. அப்போ விசுவாசத்தினால் அல்ல, அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. தேவன் பலனோடு கூட வருகிறவர், நாம் செய்த கிரியைகளுக்கு தக்கதாய் பலன் கொடுக்கிறவர். இந்த பலனை பற்றி ஏதாவது ஒரு ஐடியா உண்டா? பூர்ண பலனை பெற்றுக்கொள்ளும்படி எச்சரிக்கையாயிருங்கள் இருக்கு. இந்த பலனை பற்றி ஒரு ஐடியா உண்டா? இந்த பலன் ஆண்டவர் தரப்போறாரே, பலன் அளிக்க போறாரே பலன், அந்த பலன் எத்தனை மதிப்புடையது? நீதிமொழிகளின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 19வது வசனம். பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கிலும் என் பலன் நல்லது. போதும். என்ன சொல்லுது பாருங்க, பொன்னை பார்க்கிலும் தங்கத்தையும் பார்க்கிலும் என் பலன் நல்லது. சொல்றது யாரு தெரியுமா? ஞானம் என்று சொல்லக்கூடிய ஆண்டவர் சொல்லுகிறார், என் பலன் நல்லது. எதை விட? பொன்னை விட, தங்கத்தை விட மேல. பொண்ணுன்னா கோல்டு, 18, 20 இதெல்லாம் கோல்டு, 22 எல்லாம். தங்கம்னா பியூர் கோல்டு, 24 கேரட்ஸ். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் அளிக்கிற பலன் இருக்குதே பலன், அது எப்படிப்பட்ட தெரியுமா? இன்னைக்கு பொண்ணை தான் உலகத்தில் பெருசாக நினைக்கிறாங்க, இல்லை தங்கத்தை நினைக்கிறாங்க. 24 கேரட்ஸ் வச்சுருக்கிறவங்க வெரி ஃபியூ, வெளிநாட்டுக்காரன் வச்சுருப்பான், அது நமக்கு தெரியல. ஆனால் வேதம் என்ன சொல்லுது? பொன்னை பார்க்கிலும் தங்கத்தை பார்க்கிலும் என் பலன் நல்லது. பொன்னுன்னா கோல்டு, தங்கம்னா பியூர் கோல்டு, 24 கேரட்ஸ். என் பலன் நல்லது அப்படின்றார். சரி, இந்த சூழ்நிலையில் நம்ம ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை பார்க்க போகிறோம். மோசே இந்த உலகத்தில் இருந்தபோது பெரியவனாயிட்டான். அவன் பெரியவனான போது விசுவாசத்தினாலே பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்தான்.
அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலும் தேவ ஜனங்களோடு கூட துன்பத்தை அனுபவிப்பதே தெரிந்து கொண்டான் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். அவன் என்ன பண்ணனான்னு பாருங்க. எபிரேயர்களின் நிருபம் 11வது அதிகாரம் 26வது 27வது வசனங்கள். இனிவரும் பலன்மேல் நோக்கமாயிருந்து. யாரு? மோசே. இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த எகிப்தில் இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருக்கிறபடினால் அவன் என்ன செய்யறான்? எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். அடுத்த வசனம், விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். எகிப்தை விட்டு போயிட்டான். கவனமா கேளுங்க. இந்த மோசே பால் மறக்கிற வரைக்கும் தாய் வீட்டில் இருந்தான். பாய் மறந்த பிறகு பார்வோனுடைய குமாரத்தை வீட்டுக்கு போயிட்டான். அவன் அரண்மனையில் தான் வளர்றான். ஆனால் என்ன நடக்குது? 26ல் இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருந்து. யாரு? மோசே. இனி வரப்போகிற பலன் மேல் நோக்கமாக இருந்து. எப்படி இவனுக்கு தெரிஞ்சு? எப்படி பலன் வரப்போகுதுன்னு தெரியுதுன்னு? அவங்க தாய் தகப்பன் பால் குடிக்கிற வரைக்கும் தான் அவங்ககிட்ட இருந்தாங்க. அந்த நேரத்திலே தேவன் அருளுகிற பலனை பற்றி அவங்ககிட்ட சொல்லிட்டாங்க. அது பதிஞ்சிருச்சு பிள்ளைக்கு. அது சின்ன வயசுல சொல்லி கொடுத்தது அப்படியே பதிஞ்சிருச்சு. அதனால 40வது வயசு வரும்போது இனி எகிப்தில் நம்ம இருக்க வேணாம், போயிடலாம். ஏன் போலான்னா, இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தை அதிகமாய் பாக்கியம் எண்ணினா புறப்பட்டு போயிட்டான். இப்போ அவனுக்கு நோக்கம் என்ன? இனி வரப்போகிற பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். இனி வரப்போகிற பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். அது எவ்வளவு விசேஷித்தது? பொன்னை பார்க்கிலும் தங்கத்தை பார்க்கிலும் விசேஷித்தது. இப்போ சரித்திரம் சொல்லுது. அதாவது அவன் எகிப்திலே இருந்தபோது அவனுடைய கண்ட்ரோல்ல மட்டும் 50,000 டன் கோல்டு இருந்துச்சான். அவன் கண்ட்ரோல்ல 50,000 டன் கோல்டு. யோசிச்சு பாருங்களேன். நீ காதல கழுத்துல இருக்கக்கூடிய ஒரு 1/2 கிராம கலத்த முடியல. 50,000 டன் கோல்டு அவன் விட்டுட்டு போயிட்டான். எனக்கு தேவையில்லை, எனக்கு இது தேவையில்லைன்னு போயிட்டான். ஏன் போயிட்டான்? இனி வரும் பலன். இந்த 50,000 டன் கோல்டை விட என் ஆண்டவர் தருகிற பலன் மேலானது அப்படின்னு சொல்லி 50,000 டன் கோல்டை கேஷுவலாக விட்டுட்டு சாதாரண போயிட்டானே. ராஜாவும் கோபத்துக்கும் பயப்படல, போயிட்டேன்ட்டான். இது எப்படிங்க? இந்த 50,000 டன் கோல்டு ஒரு தராசில் ஒரு தட்டில் ஆண்டவர் தருகிற பலன் எது வேல்யூபுளாக இருக்கு பாருங்க. அவன் பார்வையில், நம்ம பார்வையில் 100 கிராம் தங்கமே பெருசாக தெரியும். 100 கிராம் தங்கமே அதை பார்க்கணும் பெருசாக தெரியும். ஆனால் இங்கே மோசையினுடைய வாழ்க்கையில் ஒரு தட்டில் தராசில் ஒரு தட்டில் 50,000 டன் கோல்டு, ஒரு தட்டில் தேவன் தருகிற பலன். எது வெயிட் அடிக்குது? பலன் தான் வெயிட் அடிக்குது. 50,000 டன் கோல்டை விட என் தேவன் தருகிற பலன் மேலானது. ஹல்லேலூயா. இதனால தான் அவன் விட்டுட்டே போயிட்டான். அருமையானவர்களே, ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, நீங்கள் பூர்ண பலனை பெற்றுக்கொள்ளும்படி
எச்சரிக்கையாயிருங்கள். தேவன் நமக்கு பூர்ணமாய் பலன் தர வேண்டும் என்று எண்ணுகிறார். அந்த பலன் பொன்னை பார்க்கலும் தங்கத்தை பார்க்கலும் மேலானது. அப்போ அந்த பூர்ண பலன்னா எந்த விஷயத்திலெல்லாம் அவர் பலன் தருகிறார், எந்த விஷயங்களிலெல்லாம் பலன் தருகிறார்? அவனவன் கிரியைகளுக்கு தக்கதான பலனை அளிக்கும்படி அவைகள் என்னோடு கூட வருகிறது. சரி, இப்போ எந்தெந்த விதத்தில் அவர் பலன் தருகிறார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 3வது 4வது வசனம். நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமா இருப்பதற்கு உன் வலதுகை செய்கிறதை உன் இடதுகை அறியாதிருக்க கடவது. என்ன சொல்றாரு? ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு சொல்கிறார், நீயோ தர்மம் செய்யும் போது உன் வலதுகை செய்கிறதை இடதுகை அறியாதிருக்க கடவுது என்று சொல்லிட்டு, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். ஓகே, என்னவா? அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதாதாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். பலன் அளிக்கிறவர் தேவன். எப்ப பலன் அளிப்பாரா? நீ தர்மம் செய்யும் போது உன் வலதுகை செய்கிறத இடதுகை அறியக்கூடாது. அப்படின்னு அர்த்தம் என்னங்க? எனக்கு ஒரு நண்பர் இருந்தார், அவர் சொன்னார், யாரோ பார்த்த மாதிரி சொன்னார், உண்மையாக போயே தெரியாது. ஒருத்தன் தர்மம் செய்தானா, தர்மம் செய்யும்போது கையில் பணத்தை வச்சு இந்த ஏழை கொடுத்தான். கொடுக்கும்போதெல்லாம் இந்த இடது கையை பின்னால் வச்சுவானா, இடது கையை பின்னால் வச்சுவானா. ஏன்பா தர்மம் பண்ணும்போதெல்லாம் உன் கையை வச்சு வலது கையில் கொடுக்குறேன், ஏன் அந்த இடது கையை பின்னால் வச்சுக்கிறேன்னு சொல்லி நண்பன் கேட்டதுக்கு, வலது கை செய்கிறது இடது கை அறியக்கூடாது, அதனால தான் பின்னால் வச்சுக்கிறேன். அது அப்படி அல்ல, அது அப்படி அல்ல. நாம் தர்மம் செய்யும்போது எல்லாரும் அறியணும் அப்படிங்கிற எண்ணத்தில் செய்யக்கூடாது. தர்மம் செய்யணுமா வேண்டாமா? நிறைய பேர் தர்மமே செய்ய மாட்டான். உலகத்தில் சொல்லுவாங்க, எச்சிக்கையினால காக்கா விரட்ட மாட்டான். தர்மம் எவ்வளவு செய்வீங்கிறது உங்களுக்கு தாங்க தெரியும். எங்க தானம் தர்மம் செய்ய மறவாதிருங்கள்னு இருக்கு. நல்ல தர்மம் செய்யணும். நம்மளை இந்த அளவுக்கு உயர்த்தி வச்சிருக்கிறாரு, இந்த அளவுக்கு நமக்கு தேவன் தந்து உயர்த்தி வச்சிருக்காரு. இது என்னது? ஆண்டவர் போட்ட பிச்சை, ஆண்டவர் போட்ட பிச்சை. ஆனால் பிச்சைக்காரன் நமக்கு போட மாட்டேங்கிறோமே, பிச்சைக்காரனுக்கு போட மாட்டேங்கிறோமே, தர்மம் செய்ய மாட்டேங்கிறோமே. ஆனால் வேதம் சொல்லுது, நீ தர்மம் செய்யணும். செய்யும்போது உன் வலதுகை செய்கிறதை இடதுகை. அப்படின்னு அர்த்தம் என்ன? எல்லாரும் பார்க்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நீ தர்மம் செய்யாத. எல்லாரும் பார்க்கணும், நான் எவ்வளோ போடுறேன், எவ்வளோ கொடுக்குறேன் அப்படிங்கிறத எல்லாரும் பார்க்கணும்னு மனசில் எண்ணி தர்மம் செய்யாதென்று. நம்ம தர்மம் செய்கிறத மற்றவர்கள் காணணும்னு நினைக்கக்கூடாதான். ஆண்டவர் தான் சொன்னார். அப்போது நம்ம ஏழைகளுக்கு தர்மம் செய்யணுமா வேண்டாமா? செய்யணும். நம்ம செய்யலாம், மற்றவன் எப்படிங்க செய்வேன்? நம்மளை செய்ய சொல்கிறாரு ஆண்டவர். நாமே செய்யலைன்னா உலகத்தை எப்படி செய்வேன்? நீங்கள் உலகத்தார பார்த்துறீங்களா? அப்போ போ போ எனக்கு இவங்களெல்லாம் அந்த பிச்சைக்காரங்க அப்படி கேட்கும்போது போ போ அப்படின்னு விரட்டுறாங்கல்ல, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன் அப்படின்னா, இவனை பிச்சைக்காரனை படைச்சது ஆண்டவருங்க. ஐஸ்வர்யவானும் தருத்தரனும் ஒருவரை ஒருவர் சந்திக்கிறார்கள். ஏன் சந்திக்க வச்சாரு? ஏன் சந்திக்க வச்சாரு? தர்மம் செய்யறோமா இல்லையான்னு பார்க்க தான் சந்திக்க வச்சாரு. தர்மம் செய்யறோமா இல்லையான்னு பார்க்க தான் சந்திக்க வச்சாரு. அதனால பிச்சைக்காரர்கள் வந்து நம்மகிட்ட தர்மம் கேட்கும்போது நம்மால் முடிஞ்சதை எவ்வளோ முடியுமோ அவ்வளோதான் கொடுத்துட்டு, இயேசு நேசிக்கிறார், மனந்திரும்ப எந்தையாவது சொல்லிட்டு கொடுத்துருங்க.
ஆனால் என்ன சொல்லுது வேதம், நீ தர்மம் செய்யும்போது நீ கொடுக்கறது யாருக்கும் தெரியக்கூடாது. அதாவது பிரபலமாகி நான் கொடுக்கறது பார்க்கணும், நான் 100 ரூபா கொடுக்குறேன், 500 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு இப்படின்னு காமிச்சிட்டு கொடுத்தீங்கன்னா வேஸ்ட்டு. ஆனால் கொடுக்கணுமா? கொடுக்கணும். சரி, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நாம செய்கிற தர்மம் யாரும் பார்க்கணுங்கிற எண்ணத்தில் செய்யக்கூடாது. அப்படி செய்தால், அந்தரங்கத்தில் செய்தால் வெளியரங்கமாய் தேவன் நமக்கு பலன் அளிப்பார். இது ஒன்று. பாயிண்ட் நிறையா இருக்குது, நிறைய பூரண பலனை பெற்றுக்கொள்ளும்படிக்குன்னு இருக்குது. அப்போ நிறைய பலன் இருக்குது. அது என்னங்கிறது தான் இப்போ இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். 2 மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 6ஆம் வசனம். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். அப்படின்னா என்ன? 4 பேருக்கு கேட்கணும்னு சொல்லி சத்தமாக மற்றவங்களுக்கு கேட்கறதுக்காக ஜெபம் பண்ணக்கூடாது. அறையை பூட்டிட்டு ஜெபம் பண்ணுன்றார். நமக்கு இருக்கிறதே ஒரு அறை. இதில் எங்கே பூட்டிட்டு அப்புறம் மற்ற வேலை நடக்காத. அதாவது அடுத்தவங்க பார்க்கணும், நம்ம ஜெபம் பண்ணுறதை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் ஜெபம் பண்ணக்கூடாது. இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறாரு, இந்த மாதிரி ஜெபம் பண்ணுறாரு, கத்தி கத்தி ஜெபம் பண்ணுறாரு. இதெல்லாம் நமக்கு இல்லைங்க. ரகசியமாக ஜெபம் பண்ணுங்க. அந்தரங்கத்தில் பார்க்கிற தேவன் வெளியரங்கமாய் பலனளிப்பார். யாருக்கும் தெரிய மாதிரி நம்ம இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறது தெரியணும், நம்ம இப்படிலாம் ஜெபம் பண்ணுறோன்னு கத்தி கத்தி ஜெபம் பண்ணணும் அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. அப்படி நினச்சிங்கன்னா பலன் போச்சு. தனியாக ஜெபம் பண்ணுங்க. பக்கத்து வீட்டுக்கெல்லாம் கேட்கணும்னு நினச்சி ஜெபம் பண்ணிங்கன்னா தப்பா போய். 2வது, கதவை பூட்டிட்டு ஜெபம் பண்ணணும். அதாவது யாருக்கு தெரியணுங்கிறதுக்காக ஜெபம் பண்ணக்கூடாது. நம்ம ஜெபம் பண்ணுறது யாருக்குமே தெரியணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிற எண்ணத்தில் ஜெபம் பண்ணணும். 2. 3வதாக மத்தேயு 6:17-18. நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. என்ன சொல்றாரு? நீ உபவாசிக்கும் போது மனுஷர் காண வேண்டும் என்று உபவாசிக்கிற மாதிரி உபவாசிக்காத. அந்தரங்கத்தில் இருக்க பிதாவுக்கு காணப்படும்படி உன் தலைக்கு எண்ணெய் பூசு, முகத்தை கழுவு. எப்படி இருக்கணும்? ஜெபம் பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷாக போய் ஜெபம் பண்ணணும். சிலர் முகம் வாடலாக எண்ணெய் பூசாமல், ஏன் பிரதர் எப்படிங்க? இல்லை, நான் 40 நாள் உபவாசங்க. இந்த வேலைலாம் நமக்கு அவசியம் இல்லை. 40 நாள் உபவாசம் இருந்துக்க, இல்லைன்னு சொல்ல. ஆனால் உபவாசிக்கிற நீ உன் முகத்தோற்றம் இவங்க உபவாசம் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு முகத்தோற்றத்தை வைக்காத, உன் தோற்றத்தை வைக்காத. முகத்தை கழுவு, எண்ணெய் பூசி ஃப்ரெஷ்ஷாக இருந்து ஜெபம் பண்ணு. ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் 2 நாள் 3 நாள் உபவாசம் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோதான். என்ன பிரதர் ஒரு மாதிரி டல்லாக இருக்கீங்க? இல்லை, 3 நாள் உபவாசம் பண்ணுறேன். அதான் இது தேவையா? அடுத்தவங்களுக்கெல்லாம் நமக்கு தெரியுற மாதிரி செய்யக்கூடாது. முகம் டல்லாக இருக்குதுன்னு சொன்னோன்னா நான் உபவாசம் பண்ணுறேன், 4 நாள் உபவாசத்தில் இருக்கேன், அதனால தான் டல்லாக இருக்கேன். இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுமா? எண்ணெய் பூசி முகத்தை கழுவி ஃப்ரெஷ்ஷாக நம்ம இருக்கணுமா? நம்ம உபவாசமே இருக்கிறது இல்லைன்றீங்களோ? உபவாசம் இருக்கணுங்க, உபவாசம் இருக்கணும். ஆனால் உபவாசம் இருக்கும்போது முகத்தை கழுவி எண்ணெய் பூசி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி நினச்சி என்ன பண்ணோம்? உபவாசம் பண்ணோம். அப்படி செஞ்சால் என்ன நடக்கும் பாருங்க. அப்பொழுது
அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். ஓஹோ ஓஹோ, என்னவா? அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் அந்தரங்கத்தை பார்க்கல தேவன் உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். ஆண்டவர் பலன் தரணும் தானே உபவாசம் பண்றோம். ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில பலன் தரணும் தானே உபவாசம் பண்றோம். அப்படி உபவாசம் பண்ணும்போது முகம் வாடலா இருக்கக்கூடாது. என்ன பிரதர் டல்லாக இருக்கீங்களே, என்ன விஷயம்? இல்லை, 2 நாள் ஃபாஸ்டிங் பிரதர். ஐயோ, அவனுக்கு முகமும் சொல்லுது, நீயும் சொல்ற. நீ உபவாசம் பண்ணுறது அடுத்தவங்களுக்கு தெரியவே வேண்டிய. உபவாசம் பண்ணும்போது முகத்தை கழுவி எண்ணெய் பூசி ஃப்ரெஷ்ஷாக அப்படி செய்வாயானால் அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் தேவன் உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். ஆனால் 4 பேருக்கு தெரியணும்னு முகவாடலாக இருந்தால் பலன் தேவனிடத்துலேருந்து வராது. ஏன்னா உனக்கு தான் பலன் நீ பற்றுக்கொண்டிய. 4 பேருக்கு தான் தெரிஞ்சு போச்சே நீ உபவாசமாக இருக்கிறேன்னு. நம்ம உபவாசமாக இருக்கிறங்கிறது 4 பேருக்கு தெரியணுங்கிறது இல்லை, தேவன் மட்டும் அறிந்தால் போதும். சரி, ஒன்று தர்மம் செய்கிற காரியத்தில் அடுத்தவங்களுக்கு தெரியாமல் செய்யணும். 2வது ரகசியமாய் ஜபிக்கணும். 3வது உபவாசம் பண்ணி உபவாசம் பண்ணும்போது தலைக்கு எண்ணெய் பூசி முகத்தை கழுவி ஜெபம் பண்ணும். 4வது மத்தேயு 10வது அதிகாரம் 41வது வசனம். தீர்க்கதரிசி என்னும் நாமத்து நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அடைவான். என்ன சொல்றாருங்க? தீர்க்கதரிசி என்னும் நாமத்து நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அடைவான். அப்படியானால் தேவன் தீர்க்கதரிசியை வைத்திருக்கிறார். ஒரு உண்மையான தீர்க்கதரிசி என்று சொல்லுவாரானால், நல்லா கவனிச்சிங்க, உண்மையான தீர்க்கதரிசி என்ன செய்வான்? தீர்க்கதரிசனம் சொல்லுவேன், வேத பிரமாணத்துக்கு ஏற்றபடி சொல்ல கடவன் இருக்கு. தீர்க்கதரிசனம் எப்படி சொல்லணும்? உங்கள் வீட்டில் அது இருக்குது, நான் வந்தேன், இது இருக்குது, நான் பார்த்தேன், இந்த மாதிரிலாம் சொல்கிறான் பாருங்க, இவெல்லாம் தீர்க்கதரிசியே கிடையாது. ஏன் எப்படி சொல்கிறேன்னு வச்சுங்க, இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியே தீர்க்க தரிசனத்தின் ஆவியாக இருக்குது. இப்போ நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்கிறான்னா அவன் எப்படி சொல்லணும்? வாசிங்க, ரோமர் 12வது அதிகாரம் 6ஆம் வசனம். நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்கள் ஆனபடினாலே நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல கடவன். என்னவா? தீர்க்க தரிசனம் வரத்தை உடையவன் எப்படி சொல்லணுமா? விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றபடியே சொல்ல கடவன். அது என்ன விசுவாச பிரமாணம்? வேதத்தை தான் விசுவாசிக்கிறோம். அப்போ ஒரிஜினல் தீர்க்கதரிசி எதிலிருந்து சொல்லுவான்? வேதத்திலிருந்து சொல்லுவான். அவன் சொல்றது வேதம் தானான்னு சொன்னீங்கன்னா தீர்க்கதரிசி தான். இப்போ தீர்க்கதரிசி ஒரிஜினல் தீர்க்கதரிசின்னு தெரிஞ்சிச்சு, நீங்கள் அவங்கள ஏற்றுக்கொள்ளணும். தீர்க்கதரிசின்னு சொல்லி அனைவரும் அறையிறாங்க. தியத்திரா சபையில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஒரு ஸ்திரீ இருந்தாள். அவளதான் சொல்கிறான் நான் ஒரு தீர்க்கதரிசின்னு. ஆனால் ஆண்டவர் பார்வையில் அவள் ஜஸ்ட் ஒரு லேடி தான். அவள் தீர்க்கதரிசின்னு சொல்லிவிட்டு தப்பா சொன்னாளா? ஆண்டோடைய வசனத்துக்கு மாறா தப்பா சொன்னாளா? இதையும் ஏற்றுக்கிட்டான் யாரு? தியத்திரா சபையின் ஊழியக்காரன். அவனை சத்தம் போடுறாரு, அவளை போய் ஏற்றுக்கிட்டிய. வேதம் சொல்றது வெளிப்படுத்தின விசேஷம் 19:10 சிஸ்டர். அப்பொழுது அவனை வணங்கும்படி அவனுடைய பாதத்தில் விழுந்தேன். அவன் என்னை நோக்கி, இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் இயேசுவை குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரரும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன். தேவனை தொழுது கொள். இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியா இருக்கிறது என்றான். என்ன சொல்லுது பாருங்க, இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியா இருக்கிறது. அப்போ ஆண்டவரை பற்றிய சாட்சி எங்க விளங்குது?
வேதத்தில் விளங்குது. அப்போ இந்த வேதத்திலிருந்து சொல்லிக் கொடுக்காம பாருங்க, இவன் தான் உண்மையான தீர்க்கதரிசி, இவன் தான் உண்மையான தீர்க்க. அவனை ஏற்றுக்கொள்வதனால் என்ன உண்டா? பலன் உண்டு. இவர் தேவனுடைய தீர்க்கதரிசி, பலன் உண்டு. பலன் எப்போ வருது? நான் வரும்போது பலனோடு வரேன்னாரு. ஆனால் பிரதிபலன் கொடுப்பாரா? தீர்க்கதரிசி ஏற்றுக்கிட்டாச்சுங்க, பிரதிபலன் கொடுப்பாரா? பிரதிபலன் உண்டு. இங்கே பிரதிபலன் கொடுப்பார். அப்புறம் சொல்கிறேன். சரி, இது 4வது, தீர்க்கதரிசி ஏற்றுக்கொள்வதனால் பலன் உண்டு. 5வது மத்தேயு 10:41 தீர்க்கதரிசி என்னும் நாமத்து நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அடைவான். ஓகே. நீதிமான் என்னும் நாமத்து நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்ளுகிறவன் நீதிமானுக்கு ஏற்ற பலனை அடைவான். அது யாரு நீதிமான்? நீதிமான் என்னும் நாமத்து நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்ளுகிறவன். நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் நீதிமானு தெரியுது, ரட்சிக்கப்பட்டவர்னு தெரியுது. வாங்க பிரதர், வாங்க, தண்ணி குடிங்க, இல்லை காஃபி குடிங்க, ஏதாவது அப்படின்னு ஏற்றுக்கொண்டால் அதற்குரிய பலனை அடைவாராம். ஏன்னா இவனை நீதிமானம் மாற்றினதே யார் தான்? ஆண்டவர் தான். நான் தான் அவனை நீதிமானம் மாற்றினேன், நான் தான் உங்கள் வீட்டுக்கு அனுப்புனேன். அவன் உண்மையான நீதிமானான்னு பார்த்துங்க. நீங்கள் பாட்டுக்கு நீதிமான் நினச்சி தேவையில்லாதெல்லாம் தூக்கி கொண்டு உள்ளே வச்சு வாங்க 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 வாங்கன்னு உள்ளே வச்சு கொடுக்கும்போது நாளை கழுத்தை நெரிச்சு எதையா அள்ளிட்டு போயிட போகிறான். ஒரிஜினல் நீதிமானாக இருக்கணும். அப்படிப்பட்ட நீதிமானை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவனுக்கு ஏதாவது உபசரணம் செஞ்சீங்கன்னா அதற்கேற்ற பலனை அடையலாம். இது எத்தனாவது? 5. 6வது மத்தேயு 10:42 சீஷன் என்னும் நாமத்து நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனோ தன் பலனை அடையாமற் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இப்ப என்ன சொல்றாரு? எங்க தீர்க்கதரிசி நாமத்து நிமித்தம் ஏற்றுக்கொண்டா பலன் உண்டு, நீதிமான் நாமத்து நிமித்தம் ஏற்றுக்கொண்டாலும் பலன் உண்டு. இப்போ என்ன சொல்றார்? சீஷன் என்னும் நாமத்தின் இந்த சிறியல் ஒருவனுக்கு. யாரை சொல்றாரு? ஊழியக்காரனை சொல்றார். ஊழியக்காரர் தான் சிறியன்னு சொல்றார். அவனை ஊழியக்காரனை நல்லா கவனிச்சுங்க. மறுபடியும் உண்மையான ஊழியக்காரனாக இருந்தால் ஏற்றுக்கிட்டு ஏதாவது கொடுங்க. இன்னைக்கு ஊழியக்காரன்னு சொல்லிட்டு நிறைய ஒரு வித்தியாசமாக வர்றாங்க. பைபிளை தூக்கிட்டு வந்தால் தேவ ஜனங்கள் ஐயோ இவர் ஊழியக்காரராக இருப்பார் போடுது அப்படின்னு நினச்சி அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு பார்க்குறாங்க. இதை வச்சே ஏமாத்துறவங்க நிறையா பேர் இருக்கிறாங்க. ஆனால் உண்மையான ஊழியக்காரன் என்று சொல்லக்கூடிய சீஷன் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணி, அதான் ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தா கூட அதற்குரிய பலன், அதற்கு பலன் தருவாராம். ஏன்? உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான். உங்களை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அசட்டை பண்ணுகிறான், என்னை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அனுப்பினவரை அசட்டை பண்ண. நான் தான் உங்களை ஊழியக்காரனை வச்சேன். இந்த உலகத்தில் நான் தான் உன்னை ஊழியக்காரனை வச்சேன். உன்னை ஏற்றுக்கிட்டாங்க பத்தியா? ஏன் ஏற்றுக்கிட்டாங்க? என்னால். இவர் தேவனுடைய ஊழியக்காரனை ஏற்றுக்கிட்டு உனக்கு ஒரு கலசம் தண்ணி கொடுக்குறாங்க, ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்குறாங்க. எதுக்காக கொடுத்தாங்க? எனக்காக கொடுத்தாங்க. அவங்களுக்கு நான் பலன் கொடுக்காம இருக்க மாட்டேன், அவங்களுக்கு பலன் கொடுக்காம இருக்க மாட்டேன். ஊழியக்காரரை ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கு ஒரு கலசம் தண்ணி கொடுத்தாலும் பலன் உண்டு. இந்த பலன் எப்போ வருதான்? அவர் வரும்போது அவனவன் கிரியைகளுக்கு ஏற்ற பலனோடு கூட வருவாராம். ஸோ செஞ்சிட்டு இந்த கிரியைகள்லாம் அவர் வச்சிருக்கிறார். வரும்போது அதற்கு ஏற்ற பலனோடு கூட வருவார். சரி, அந்த பலன் எப்படிப்பட்டது? பொன்னை பார்க்கிலும் தங்கத்தை பார்க்கிலும் விலையேறப்பட்டது. பொண்ணுன்னா கோல்டு, தங்கம்னா பியூர் கோல்டு. இதெல்லாம் விட விலையேறப்பட்டது தான் அவர் பலன். இந்த பலன் கொடுக்குறாராம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த ஊழியக்காரர்களுக்கு செய்யும்போது பலன் கொடுக்குறாரு தான், இல்லைன்னு சொல்லலை, பிரதிபலனையும் கொடுப்பார், பிரதிபலனையும் கொடுப்பார்.
நீங்கள் ஒரு ஊழியக்காரருக்கு செய்கிறீங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கு பலன் யார் அவர் தான் தர்றாரு, பிரதிபலனை இங்கே கொடுக்கணும்னு நினைக்கிறார். சின்ன உதாரணம் சொல்கிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 8 முதல் 17 வரைக்கும் வாசிக்கணும். பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும் போது, சூனேமுக்கு போகிறான் எலிசா. சூனேம்ங்கிறது ஒரு ஊர். அங்கே இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். அந்த ஸ்திரீக்கு பேர் என்ன தெரியுமா? சூனேமியாள். அதில் பின்னால் வரும். அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். இப்போ எப்போதும் வருவானான், சாப்பிடுவானான், தங்குவானா. ஆனா இப்ப என்ன சொல்றாவா? நம்மிடத்தில் வர்றவர் தேவனுடைய மனுஷன் என்று காண்கிறேன். இவ்வளோ நாளும் தங்க வச்சா, சாப்பாடு கொடுத்தா, இப்போதான் தெரியுது தேவனுடைய மனுஷன். எப்படி இருப்பான்? எனக்கு தெரிஞ்சு எப்படி அவன் தேவனுடைய மனுஷன் கண்டுபிடிச்சிருப்பா? அவன் கான்வர்சேஷனை வச்சே கண்டுபிடிச்சிருப்பான். இது வரைக்கும் அவங்க வீட்டில் என்ன குறை? உங்கள் வீட்டில் பிள்ளை இருக்கா? நம்ம போனால் என்ன பண்ணுவோம்? பிரதர் என்ன பிரதர், ஏது பிரதர்னு எல்லாம் கேட்டு ஆராய்ச்சி பார்த்து அதுக்கப்புறம் தான் சாப்பாடு கொடுத்தாங்கன்னா சாப்பிடுவோம். ஒரு நாள் கூட அவங்க வீட்டின் காரியங்களை அவன் கேட்டதாக இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னேன்னா, பின்னால் நடக்குது. அவங்க வீட்டில் என்ன குறைன்னு அவளுக்கே தெரியல, என்ன இல்லைன்னே தெரியல. வாசிங்க. இப்போ நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையையும் நாற்காலியையும் குத்து விளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்று. இதுவரைக்கும் தங்கினானா? இதுவரைக்கும் அங்க தங்கினானா? தங்கலையா? 8 நாள் எத்தனை? 12. 12ஆ? 11. எங்க இதுவரைக்கும் அவங்க தங்கினானா இல்லையா? தங்க முன்னால் வசந்த போடுவாப்பா. முன்னால வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி, பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். வரும்போதெல்லாம் தங்கினவனுக்கு இப்போ அந்த சூனேமியாள் என்ன சொல்ற புருஷன்ட்ட, ஏமாமா இது மாதிரி வரும்போதெல்லாம் வர்றாரு, இப்படி வர்றாரு, ஆனால் அவரை தேவனுடைய மனுஷன்னு காண்கிறேன். இது வரைக்கும் என்ன தான் நினச்சா? அவருடைய ஆக்டிவிட்டீஸை வச்சு தேவனுடைய மனுஷன்னு காண்கிறேன். அதனால மெத்தையில், இந்த பக்கம்லாம் மாடின்னு வைங்கள, சவுத்தில் தான் மெத்தைன்னுவாங்க. மெத்தையில் ஒரு அறை வீட்டை கட்டி என்ன செய்யலாம்? அவருக்கு ஒரு கட்டில், மேஜை, நாற்காலி, குத்து விளக்கு எல்லாம் வச்சு நம்மிடத்தில் வரும்போது தங்கலாம் என்றாள். ஒரு நாள் அவன் அங்கே வந்து அந்த அறை வீட்டிலே தங்கி அங்கே படுத்து கொண்டிருந்தான். அவன் தன் வேலைக்காரனாகிய கேயாசை நோக்கி, இந்த சூனேமியாளை அழைத்து கொண்டு வா என்றான். அவளை அழைத்து கொண்டு வந்தான். அவள் அவனுக்கு முன்பாக நின்றாள். நல்ல கவனமா கேட்டுங்க. இப்போ அந்த எலிசா என்கிற தீர்க்கதரிசியினுடைய கேரக்டரை பாருங்களேன். வேலைக்காரன்ட்ட, எப்பா அவளை கொஞ்சம் அழைச்சிட்டு வா, சூனேமியாளை அழைச்சிட்டு வா. அவள் வந்து அவனுக்கு முன்பாக நின்றாள். எலிசா உட்கார்ந்துருக்கிறான், அவளுக்கு முன்னால் நிற்கிறா. இப்போ என்ன நடக்குது பாருங்க. அவன் கேயாசியை பார்த்து, இதோ இப்படிப்பட்ட சகல சலக்கரணையோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ராஜாவினிடத்திலாவது சேனாபதியினிடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவளை கேள் என்றான். அதற்கு அவள், என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்றாள். எங்க அவளோ முன்னால நிற்கிறாங்க. கூட்டிட்டு வர சொன்னது கேசியை பார்த்து கூட்டிட்டு வந்தாச்சு. முன்னால் நிற்கிறா. அம்மா உனக்கு என்ன குறை? ஏதாவது இருந்தால் சொல்லு.
ராஜாட்ட இருந்தாலும் சரி, சேனாதிபதியாக இருந்தாலும் சரி, யார்கிட்ட வேணாலும் சரி, நான் அந்த குறைய வாங்கிட்டு அங்கே சொல்லி உன் குறைய நிவர்த்தி ஆக்கிறேன் சொல்லியிருக்கலாம்ல. என்னங்க அவன் யார்கிட்ட சொல்கிறான்? கேஆசிகிட்ட சொல்கிறான். கேஆசி முன்னால் நிற்கிறது அவாதான். ஆனால் இப்போ கேஆசியை பார்த்து சொல்கிறான், கேஆசி அவளுக்கு ஏதாவது குறை இருக்கான்னு கேளு. ஐயோ, என்ன குறை இருந்தாலும், ராஜாட்ட இருந்தாலும் சேனாபதிட்டு இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்ப்பா, கேளுப்பா அப்படின்னு. அவள் என்ன சொல்லிட்டா? நான் சுகமாய் குடியிருக்கிறேன் அப்படின்ட்டான். அவளுக்கு செய்ய வேண்டியது என்னவென்று கேயாசியை அவன் கேட்டதற்கு அவன், அவளுக்கு பிள்ளை இல்லை, அவன் புருஷனும் பெரிய வயதுள்ளவன் என்றான். எங்க உனக்கு என்னம்மா வேணும்? எங்களை இவ்வளவு தூரம் கரிசனையோடு கூட கவனிக்கிறியே, உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்னு அவட்ட கேட்டுக்கலாம். அவட்ட கேட்கவே இல்லைங்க, கேஆசிட்டு தான் கேட்குறேன். அவளுக்கு செய்ய வேண்டியது என்னதுன்னு சொல்லுப்பா. அவன் தான் சொல்கிறான் அவளுக்கு பிள்ளை இல்லைன்னு. புருஷனும் பெரிய வயசாக இருக்கிறான் அப்படின்னு சொன்னோன்னே, அடுத்த உற்போ கால திட்டத்தில் உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும்னு சொல்லிட்டு போயிட்டான். அந்த குழந்தை பிறந்தது, வளர்ந்தது. அதோடு மட்டும் இல்லை, ஒரு நாள் தலைவலின்னு சொல்லி சொன்னான். தலைவலிக்குதுன்னு சொன்னபோது அவங்க அம்மாட்ட கொண்டு விட்றான் அப்படின்னு சொல்லி வேலைக்காரனை அவங்க அம்மாட்ட கொண்டு விட்டா. அப்பா அம்மாட்ட கொண்டு விட்டான். அவன் அங்கே செத்துட்டான். செத்த உடனே ஓடுறான். கழுதையில் சேனம் கட்டி போறா. நான் உங்கள்கிட்ட கேட்டேனா குழந்தை வேணும்னு கேட்டேனா? கேட்கலையே. அப்படி இருக்கும்போது நீங்கள் கத்தர் குழந்தை தருவாருன்னு சொல்லி குழந்தை வர தர வச்சுட்டீங்க. ஆனால் நடந்தது என்ன? என் பிள்ளை செத்து போயிட்டானே. அமைதியார். கேசி இந்த கோல் இதை எடுத்து நேரே போ, அவன் மேலே வை, பிழைப்பான். அது நடக்கலை. ஒருத்தண்டியும் பேசாத நேரம் போயிட்டான். ஒன்றும் நடக்கலை. நேரே வந்தான். இவனே வந்தான். இவனை சுகமாக்கி பிள்ளைய எழுப்பி நடக்க வச்சானா? இது நான் என்ன சொல்கிறேன்னா, அவள் இவனுக்கு பாராட்டின ஊழியக்காரர் என்கிற எண்ணத்தில் அவளுக்கு பாராட்டின. தண்ணி மட்டும் கொடுக்கல, வீட்டில் தங்க வச்சு சாப்பாடு கொடுத்து, டேபிள் போட்டு, கட்டில் போட்டு, குத்துவிளக்கு வச்சு எல்லாமே செய்கிறான். எல்லாம் செய்கிறான். அப்படி இருக்கிறதுக்கு பரலோகத்திலிருந்து பலன் உண்டா? உண்டு. ஆனால் பிரதிபலன் உண்டா? பிரதிபலன் கிடைச்சுதான் பூமியில் கிடைச்சிது. நல்லா கவனிச்சிங்க, பூமியில் பிரதிபலன் கிடைச்சிது. அப்போது நீங்களும் நானோ ஒரு ஊழியக்காரனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் பலன் உண்டு, பிரதிபலனையும் கத்த தருவார். பிரதிபலனையும் தருவார். சரி, இன்னொரு சம்பவத்தைன்னு சொல்கிறேன். ஒரு ஊழியக்காரனுக்கு செஞ்சால் என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியுமே. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 7 வாசிங்க. தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாளுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று. அந்த ஆறு வற்றி போயிற்று. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். இப்ப என்ன சொல்றாரு? இப்ப தண்ணி வத்தி போச்சு, மழை இல்லை, தண்ணி வத்திச்சு. காக்கா சாப்பாடு கொடுக்குது காலையிலையும் மாலையிலையும். ஆனால் தண்ணி வத்தினதுனால குடிக்க தண்ணி இல்லை. இப்போ என்ன சொல்கிறாரு? நீ எழுந்து சாரிபாத் ஊருக்கு போ, அங்கே நீ தங்கியிரு. இவனோ வெறுங்கையா போற. எங்க தங்குவான்? எங்க தங்குவான்? கேட்கவே இல்லை. தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படிக்கு அங்கே ஒரு உதவியை கட்டளையிட்டேன். அவளுக்கு கட்டளையிட்ட பிறகுதான் நீ போன்னு சொல்றாரு ஆண்டவர். இப்போ நடக்கிற சம்பவத்தை பார்ப்போம். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒலிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். எப்படி பிரதிபலன் கொடுக்கிறான்னு பாருங்க. குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுமா. இவ விறகு பொறுக்கிட்டு இருக்கிறா. வீட்டில் இருந்தாலும் பரவாயில்ல,
வீட்டை விட்டு வெளியே வந்து விறகு பொறுக்கிட்டு இருக்கா காட்டுக்குள்ளே. ஆனால் இவன் என்ன கேட்குறான்? குடிக்கிறது கொஞ்சம் தண்ணி கொடுமா. இவன் வீட்டுக்கு போய் தான் தண்ணி எடுத்து வரணும். கேரித்தாறில் தண்ணி வற்றி போச்சு, தண்ணி இல்லாமல் நான் வரேன்னு வந்திருப்பான் போலுக்குது. அதனால தண்ணி வேணும்னு கேட்குறான். என்ன நடக்குதுன்னு பாருங்க. கொஞ்சம் தண்ணீர் மாத்திரம் கொண்டு வா. கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். என்னடா ஊழியக்காரனா இருப்பான். தண்ணி கொண்டு வான்னா ஓகே, தண்ணி கொண்டு வர போறான். போகும்போது என்ன சொல்றான்? கொஞ்சம் அப்பமும் சேர்த்து கொண்டு வா. என்ன மாதிரி இருக்கும்? நான் உங்க வீட்டுக்கு வர்றேன் சிஸ்டர், கொஞ்சம் தண்ணி கொடுங்க சிஸ்டர்ன்றேன். உள்ள தண்ணி எடுக்க போகும்போது வரும்போது 2 தோசை சுட்டு எடுத்துவாங்க. இவர் என்னடா ஊழியக்காரனா இருப்பார். தண்ணி கேட்டார், ஓகே, தோசை சுட்டுட்டு வரணும். நீங்கள் என்ன நினைப்பீங்க? சாப்பாடுறாம போல. ஆனால் இவ என்ன சொல்கிறா பாருங்க. அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றாள். செத்து போகிறதுக்கு சாவுறது 2 விறகு பொறுக்கிறேன்றார். சாப்பிட்டு சாவுறது. ஓகே, இதுவும் புரிஞ்சிருச்சு. அவனுக்கு தெரியும், அவனுக்கு தெரியும். ஆனால் நடந்தது என்ன? வாசிங்க. அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதலில் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். எப்படி நீ கொண்டு வா, பஞ்சகாலம் தீரு வரைக்கும் என்ன நடக்கிறது இல்லை. மா கலசத்தில் மா குறைவதும் இல்லை, எண்ணெய் கலசத்தில் எண்ணெய் குறைவதும் இல்லை. சரியா? இப்போ எண்ணெய் குறையில, மா குறையில. இதனால் சொந்தக்காரங்கெல்லாம் வந்துட்டாங்க. அவளும் அவளுடைய குடும்பத்தாரும் வந்து உட்காந்துருக்காங்க. இப்போ நடக்கிறது என்ன? அவங்க பையன் ஒருத்தன் செத்து போயிட்டான். எனக்கும் என் பிள்ளைக்கும் தான் நாங்கள் விறகு ஊறுகிறேன்னா, அவன் செத்து போயிட்டான். இவன் வந்து முறையிடுறா, ஐயா இது மாதிரி நீங்கள் வந்து இப்படி ஆயிட்டானேன்னு ஒன்று, கவலைப்படாதுன்னு சொல்லி அவனையும் எழுப்பி கொடுத்துட்டான். நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த ஊழியக்காரனை நேசித்து காரியம் செஞ்சதுனால அவளுடைய வீட்டில் சாப்பாட்டு குறை வைக்கல, அவன் புள்ள உயிரையும் காப்பாற்றி கையில் கொடுத்தார். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, சீசனின் நாமத்தின் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதற்குரிய பலன் அடையாமல் போவதில்லை. ஊழியக்காரனை ஏற்றுக்கொண்டு, ஊழியக்காரர் வந்திருக்கிறார், அவருக்கு ஏதாவது கொடுப்போம் அப்படின்னு ஏற்றுக்கொண்டு செய்தால் அதற்கு ஏற்ற பலன் உண்டு. பலன் அவர் வரும்போது தருவார். இங்கே என்ன உண்டு? பிரதிபலன் தருவார். ஆகையினால ஊழியக்காரரை ஏற்றுக்கொண்டு செய்கிறது நல்லது. இப்போ கடைசியில் ஒரு பலனை பாருங்க, வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் 32லேருந்து 40 வரைக்கும். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து, செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். சரி. அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வலது பக்கத்தில் நிற்கிறவங்க யார்? நீதிமான்கள். நல்லா புரிஞ்சுங்க, வலது பக்கத்தில் நிற்கிறவங்க நீதிமான்கள். வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள்.
தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். யாருங்க இவ்வளவு லிஸ்ட்ன்னு சொல்லி என்ன செஞ்சீங்கன்றார். உடனே அவங்க என்ன கேட்குறாங்க? அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, இப்போ யாருக்கு செஞ்சது? நீதிமான்கள் ஆண்டவருக்கு செஞ்சிருக்கிறாங்க, அப்படித்தானே போட்டிருக்குது. அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதித்திரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை தாகம் உள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம், எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம், எப்பொழுது உம்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவராகவும் காவலில் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். யாரு? நீதிமான்கள் சொல்கிறாங்க. எப்போ உங்களை பார்த்தோம்? எப்போ உங்களை வியாதி உள்ளவங்கள பார்த்தோம்? காவலில் பார்த்தோம்? எப்போ உங்களுக்கு உடம்பு பசி ஆத்தணும்? எப்போ வஸ்திரம் கொடுத்தோம்? அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். அவர் என்ன சொல்றார்? மிகவும் சிறியவர்களாகிய என் சகோதரர் ஒருவருக்கு, அப்படிதானே போடுறது. யாரை சொல்றாரு? அந்த சிறியன்னா யார்? அந்த சிறியன்னா யார்? அவங்கெல்லாம் யார்? நீதிமான்கள். அந்த சிறியன்னா யார்? இதை இப்படியே வச்சுங்க. மத்தேயு 10:42 படிங்க. சீஷன் என்னும் நாமத்து நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு. சீஷன்னா யாரு? ஊழியக்காரன். ஊழியக்காரன் நாமத்து நிமித்தம் சிறியர். அப்போ சிறியன் யாரை சொல்றாரு? ஊழியக்காரரை சொல்றாரு. ஊழியக்காரர் என்ன நாமத்து நிமித்தம் இந்த சிறியராகிய இவர்களுக்கு எதை செஞ்சீங்களோ எனக்கு செஞ்சீங்கப்பா. என்னைய பார்க்க வந்தீங்க, காவலில் இருக்கும்போது, வியாதியாக இருக்கும்போது விசாரிக்க வந்தீங்க, வஸ்திரமில்லா இருக்கும்போது வஸ்திரம் தந்தீங்க, பசியாக இருந்தேன் சாப்பாடு கொடுத்தீங்க. யாருக்கு தெரியுமா? என்னுடைய சிறியர் ஊழியக்காரனுக்கு நீங்கள் செஞ்சது எனக்கு செஞ்சீங்க. அதான் ஆண்டவர் சொல்லுவார். உங்களை ஏற்றுக்கொண்டால் என்னை ஏற்றுக்கொள்கிறான், உங்களை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அசட்டை பண்ணுகிறான், என்னை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அனுப்பினவரை அசை. அப்போ ஊழியக்காரர் அந்த அளவுக்கு கர்த்தர் விசேஷித்தவனாக வச்சிருக்கிறார், விசேஷித்தவனாக வச்சிருக்கிறார். இப்போ ஊழியக்காரனுக்கு செய்கிற இந்த காரியம் எங்க வரைக்கும் வந்து வருது? நியாய தீர்ப்பில் கூட அந்த ஊழியக்காரன் நேசிச்சல்ல, வஸ்திரம் இல்லாத போது கொடுத்தல்ல, சாப்பாடு இல்லாத போது சாப்பாடு கொடுத்தல்ல, அவன் காவலில் இருந்தபோது பார்த்தல்ல, வியாதியாக இருந்தபோது விசாரிச்சல்ல. காரணம் தெரியுமா? என் நாமத்தில் இருந்தான் தானே. வா, உனக்கு என்ன கொடுக்குறேன்? பலன் கொடுக்குறேன்னு சொல்லி அங்கே பலன் கொடுக்குறேன். அருமையானே, சீஷன் நாமத்தின் ஒரு கலசம் தண்ணி கொடுத்தாலும் பலன் உண்டு. இன்னைக்கு கற்றுக்கிட்டதை வாழ்க்கையில் செயல்படுத்துவோம். நமக்கு என்ன கொடுப்பார் கர்த்தர்? பலன் கொடுப்பார். அந்த பலன் எப்படிப்பட்டதாக இருக்கும்? ஆண்டவர் தருகிற பலன் எப்படிப்பட்டதாக இருக்கும்? பொன்னை பார்க்கிலும் தங்கத்தை பார்க்கிலும் விலையேற பெற்றது. ஆண்டவர் தான் சொல்றாரு, என் பலன் பொன்னை பார்க்கிலும் தங்கத்தை பார்க்கிலும் விலையேற பெற்றதுன்னாரு. அப்படின்னா பொண்ணுன்னா கோல்டு, தங்கம்னா பியூர் கோல்டு, அதை விட என்னுடைய பலன் நல்லது அப்படின்னு அவர் சொல்றார். எப்போ தருவாராம் பலன்? அவர் வரும்போது. என்னோடு கூட அவனவன் கிரியைகளுக்கு தக்கதான பலன் என்னோடு கூட வருகிறது. அன்னைக்கு தருவார். இன்னைக்கு பிரதிபலன் தருவார். பிரதிபலன் பிரதிபலன் அவருக்கு முன்பாக வருமா? பலன் அவரோடு கூட வரும்னு சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் இருக்கு. ஸோ பிரதிபலன் இருக்கும்போதே தந்துடுவார். பலன் அவர் வரும்போது தருவார்.
ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? ஒரு 6 காரியம் படித்தோம். ஆண்டவரே, இந்த பலனை நான் பற்றுக்கொள்ளும்படி என்னை மனப்பூர்வமாக ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே, இந்த மோசே அவன் வாழ்ந்த நாட்களிலே அவன் கண்ட்ரோலில் இருந்த பொண்ணு மட்டும் 50,000 டன் கோல்டு. ஆனால் அதை காட்டிலும் தேவன் தருகிற பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷத்தை பார்க்கலும் அவர் தருகிற பலன் மேல் நோக்கமாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் போயிட்டே இருந்தான். 50,000 டன் கோல்டு பெருசா, தேவன் தரப்போகிற பலன் பெருசா? அப்படின்னா 50,000 டன் கோல்டை விட தேவன் தருகிற பலன் பெருசு. ஆண்டவரே, அவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொன்னீரே. தேவன் பலன் அளிக்கிறவர் என்பதை நாங்கள் மறக்கவில்லை. யாருக்கும் தெரியாமல் தர்மம் செய்யும் போது பலன் அளிக்கிறீர். ரகசியமாய் ஜெபிப்பதனால் பலன் அளிக்கிறீர். உபவாசம் பண்ணும்போது தலைக்கு எண்ணெய் பூசி முகத்தை கழுவி ஃப்ரெஷ்ஷாக இருந்து ஜெபித்தால் பலன் அளிக்கிறீர். நீதிமானை ஏற்றுக்கொள்வதனால் பலன் அளிக்கிறீர். தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்வதனால் பலன் அளிக்கிறீர். ஊழியக்காரரை ஏற்றுக்கொள்வதனால் பலன் அளிக்கிறீர். ஆண்டவரே, உங்கள் பலனை பற்றி நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். எதுக்கெல்லாம் பலன் தர்றீங்கிறதையும் அறிஞ்சிக்கிட்டோம். நாங்கள் அப்படி வாழ்கிறதுக்கு எனக்கும் எங்களுக்கும் கிருபை தாங்கப்பா. அந்த பலனை பெற்றுக்கொள்ளும்படி நீங்கள் எப்போ வருவீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஆண்டவரே, நான் வரும்போது அவனவன் கிரியைகளுக்கு தக்கதாக நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறதுன்னு சொன்னீங்களே. அந்த பலனை நான் பெற்றுக்கொள்ளத்தக்கதான அளவிற்கு என் வாழ்க்கை இருக்கட்டும். என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம். ஜாஷுவா ஜெபிப்பார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், உயர்த்துகிறோம். ஆண்டவரே, அன்பின் பரலோக பிதாவே, பரிசுத்த பிதாவே, இந்த வேத பாட வகுப்புக்கு நாங்கள் வந்து உடைய வார்த்தையை கவனிக்க நீர் தந்த இந்த பாக்கியத்திற்காக ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, எச்சரிக்கையாக இருங்கள். தலைப்பின் கீழாக நீர் பேசி வருகிற ஒவ்வொரு வார்த்தைக்காக ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, பூரண பலனை ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அப்பா எச்சரிக்கையாக இருங்கள். தலைப்பின் கீழாக நீர் பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே குமாரர் வரும்போது அவர் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு செய்த கிரியின்படி அப்பா அவர் பலனை கொண்டு வருகிறாரு. அந்த பலன் ஆண்டவரே பொன்னை பார்க்கிறோம், தங்கத்தை பார்க்க விலையேற பெற்றதாக இருக்கிறதப்பா. அந்த பலனை நாங்கள் அடையத்தக்கதாக ஒரு ஜீவியத்தை செய்துவிட கவனமாய் ஜீவிக்க ஆண்டவரே எங்களுக்கு நீர் உணர்த்தின ஒவ்வொரு வார்த்தைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் தர்மம் செய்யும் போது அப்பா மற்றவர்கள் தெரியாதபடிக்கு அந்தரங்கத்தை செய்துவிட ஆண்டவரே கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா, நாங்கள் ஜெபிக்கும் போதும் உபவாசிக்கும் போதும் மற்றவர்களுக்கு ஆண்டவரை தெரியத்தக்கதாக நாங்கள் செய்யாதபடிக்கு, மற்றவர்களை பார்த்து எங்களை புகழ வேண்டும் என்று அப்பா செய்யாதபடிக்கு அப்பா அதை அந்தரங்கத்தில் அப்பா உமக்கே தெரியத்தக்கதாக செய்துவிட ஆண்டவரே அந்த பலனை அதற்கேற்ற பலனை அடைந்து விட ஆண்டவரை உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீதிமான் என்ற நாமத்து நிமித்தம், தீர்க்கதரிசி என்ற நாமத்து நிமித்தம், ஆண்டவரே உம்முடைய ஊழியக்காரர் அப்பா சீஷர் என்ற நாமத்து நிமித்தம் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே அப்போ நம்முடைய பிள்ளைகள் ஜனங்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கணத்தை செய்ய வேண்டிய காரியத்தை செய்து ஆண்டவரே அதன் மூலமாக அப்பா நீர் தருகிற பலனையும் பிரதிபலனையும் அடைந்து விட ஆண்டவரை எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரை எங்களை அர்ப்பணிக்கிறோம். அப்பா எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரை நாங்கள் அப்பா வார்த்தையை கேட்டு அதை அப்படியே போய்விடாதபடிக்கு அப்பா அதன்படி செய்து ஆண்டவரை அந்த பலனை அந்த பூரண பலனை ஆண்டவரை அடைந்து விட கர்த்தர் எங்களை கிருபை செய்வீராக. எங்களுக்கு எங்கள் சபையாருக்கும் ஆண்டவர் கர்த்தரை அப்படியே கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அப்படியே ஒவ்வொரு வார்த்தைக்காய் சோத்திரம் பேசி நம்முடைய தாசருக்காய் சோத்திரம். ஆண்டவரை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீரே மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் அந்யோன்யமும் ஆறுதலும் சமாதானமும் இன்றும் என்றும் நம்மனைவருடன் உலகில் உள்ள சகல பரிசுத்தங்களோடு காப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.